நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற நம்முடைய நினப்பு, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய எண்ணம் நம்மள மறுபடியும் இன்னொரு தோல்விக்கு தான் அது கூட்டிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமே தவிர, நீங்க தோல்வி அடைஞ்சிட்டதா நினைக்கும் போது அல்லது அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வரும்போது அல்லது நீங்க உண்மையிலேயே தொடர் தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த விஷயங்களை உங்க மனசுல வச்சுக்கோங்க. இது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஒண்ணு, நம்பிக்கை. நம்மள நாம நம்புறது. நீங்களே உங்களை முதல்ல நம்பலனா உங்களை வேற யார் நம்புவாங்க? ஒரு வண்டி ஓடுறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அதுதான் பெட்ரோலும் டீசலும். எந்த ஒரு பொருளும் இயங்கணும்னாலும் அதுக்கு ஒரு சக்தி தேவை. நமக்கும் அப்படிதான். நாமளும் தொய்வில்லாம உத்வேகத்தோட ரொம்ப உற்சாகமா இயங்கணும் அப்படின்னா நமக்கும் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற சக்தி தேவை. இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்புனா மட்டும்லாம் எதுவும் நடந்துராது. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம இயங்குறதுக்கான சக்தி, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு நீங்க நம்பிக்கையா இருக்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. தெளிவா சிந்திப்பீங்க. அதை பயம் இல்லாம இன்னும் ரொம்ப தெளிவா செயல்படுத்துவீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ நம்பிக்கையோட அளவு அதிகமா இருக்கும். அதுவே நீங்க நம்பிக்கை இல்லாதப்ப யோசிச்சு பாருங்க. ரொம்ப பதட்டப்படுவீங்க, ஒரு காரியத்துல தவற விடுவீங்க. அப்போ இந்த நம்பிக்கைங்கிறது உங்களை தெளிவா இயங்க வைக்கக்கூடிய சக்தியை கொடுக்குது. அதாவது ஒரு யானைய குட்டி யானையா கொண்டு வரும்போது அது ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருந்துச்சாம். அது அந்த சங்கிலியா இருக்க பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துச்சு. ஆனா அதோட குட்டி காலால அந்த பெரிய சங்கிலியா இருக்க முடியல. காலங்கள் கடந்துச்சு, நாட்கள் போச்சு, அந்த யானையும் வளர்ந்துச்சு. இப்போ அந்த யானையால அந்த சங்கிலியை ஈஸியா அறுத்துக்கிட்டு வெளியே போயிட முடியும். ஆனா அது ஒரு தடவை கூட அதை முயற்சி பண்ணி பார்க்கல. ஏன் தெரியுமா? இன்னமும் அந்த சங்கிலியை நம்மளால அறுக்க முடியாது அப்படின்னு அது நம்புது. அப்போ நம்பிக்கை தான் வெற்றிக்கும் விடுதலைக்கும் வழிவகுக்குது. உங்களை நீங்க முதல்ல முழுசா 100% நம்புங்க. அந்த செயலை முழு மனசோட முழு திருப்தியோட நீங்க செய்யுங்க. நீங்க செய்யற அந்த செயலோ தொழிலோ தோத்து போனாலும் கூட உங்களுடைய அந்த மனநிலையை தோத்து போக விட்டுறாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான சாவி. ரெண்டாவது, நீங்க தோத்து போன உடனே செய்யக்கூடிய விஷயம் அழுகிறதோ புலம்புறதோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறதோ உங்க நம்பிக்கையை விடுறதோ கிடையாது. உங்களுடைய தோல்விக்கான காரணத்தை தெளிவா தீர்க்கமா ரொம்ப ஆழமா ஆராயிறது. ஏன்னா தோல்வியை கடந்துதான் இந்த வெற்றியை சந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதுல தெரியாதது என்ன தெரியுமா? நாம எத்தனை தோல்விகளை கடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான். அது நம்ம முன்னாடி அடைஞ்ச தோல்விகள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு மாத்திக்கிற விஷயங்களை பொறுத்து அமைகிறது. நீங்க உங்களுடைய தோல்விகளுக்கு உங்களை திருத்திக்காம உங்க மேல உள்ள தப்ப ஆராயாம உங்களுடைய தோல்விக்கு அடுத்தவங்களை காரணமா சொன்னா நீங்க திருப்பி தோத்துதான் போவீங்க. இன்ஃபேக்ட் பெரும்பாலான கட்டங்கள்ல நீங்க சூழ்நிலையை கூட காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா காத்தடிக்கிற நேரத்துல மாவு விற்க போனேன், மழை அடிக்கிற நேரத்துல உப்பு விற்க போனேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல, அந்த மாதிரி நீங்க கால நேர சூழ்நிலைகளை முதற்கொண்டு கவனிச்சு காலடி எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கிள் ஓட்டும் போதோ இல்ல வண்டி ஓட்டும் போதோ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி சைக்கிளோ வண்டியோ ஓட்டாமலையா இருக்கிறோம். திரும்பி எழுந்து அதை கத்துக்கிட்டு நல்லா கெத்தா ஸ்டைலா ஓட்டுறது இல்ல. ஒரு விஷயம் பழக்கப்படும் போதுதான் அது அனுபவமா மாறுது. அனுபவம் தான் உங்களை பக்குவப்படுத்துது. அந்த பக்குவம் தான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குது. ஒரு தோல்வி தான் உங்களுக்கான அனுபவத்தை கொடுக்குது. தோல்விங்கிறது முடிவில்லை, அதே போல தோல்விங்கிறது ஆரம்பமும் இல்ல. அது நம்முடைய வாழ்க்கையோட ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில நடக்கிற சம்பவத்தை நினைச்சு நம்மளோட மொத்த வாழ்க்கையும் நடந்துடக்கூடாது. வெற்றியும் டெம்பரவரி தான், தோல்வியும் டெம்பரவரி தான். எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது. அதுல இருந்து நீங்க கத்துக்கிற பாடமும் அனுபவமும் தான் உங்களுக்கு கிடைக்கிற நிரந்தரமான விஷயம்.